இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ள சேர்ந்துக்கலாம். அதுல உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 150 பார்க்க போகிறோம். டென்டோ திரும்ப புல்சைல் அடிச்சிருப்பான். பொருட்டோ சொல்லியிருப்பான்ல, எப்படியோ ட்ரைனிங் பண்ணிட்டு போனா புல்சைல் அடிக்கிறியோ இல்லையோ அந்த பிளாக் கார்ட்ஸை வச்சு வாங்க முடியாததும் சுய கைகளால் வாங்க முடியும். அது ஒன்று ஒரு விஷயத்தை நோக்கி கூட்டிட்டு போகும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு நான் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு நிஞ்சாவாகி அப்பாவை என்ன நோட்டீஸ் பண்ண வைப்பன்பான் டென்டோ. எம்மாவோக்கா எங்களாடுன்னு ஓடி வருவாரு. டென்டோ என்னாச்சு, நம்ம நாளைக்கு கிளம்புறோம் இல்லையா, திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சான்னு கேட்பான். எம்மாவோக்கா ஒரு பர்சனை பார்த்தேன், பாடி கார்டு போல நடிச்சு வந்திருக்கான்பா. டென்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு பண்ணி வந்திருக்கானான்னு கேட்பான். எம்மாவோக்கா அதே தான் போல, எனக்கு தெரிஞ்ச லார்ட் ஈக்யூவை கொல்றதுக்கு வந்திருக்கலான்பா. சீக்கிரம் அதை பத்தி அவருக்கு தெரியப்படுத்தணும்னு போறப்ப டென்டோ தடுப்பான். யோசிச்சுட்டு அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சா அப்பா கண்டிப்பா என்ன பாராட்டுவாருன்பா. எமாவோக்கா ஆனா அப்படி பண்றது ரொம்பவுமே ஆபத்துன்பா. டென்டோ பொருட்டோ எனக்கு ரொம்ப பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் மொத்தமாவே மாறிட்டேன், என்னால முடியும்பா. எமாவோக்கா நீங்க ரொம்பவுமே மெச்சூர் ஆயிட்டீங்க, நீங்க இந்த விஷயத்துல இப்படிதான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. டென்டோ சந்தோஷப்பட்டு அவனை பார்த்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்பா. சரின்ட்டு சிரிப்பான் எமாவோக்கா வேஷத்துல இருக்க சோஜோஜி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த வேல்யூ ஆஃப் ஹிடன் ஏஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சார் எஸ்கட் மிஷன் எப்படி போச்சுன்னு கேட்பா பொருட்டோ கிட்ட. பொருட்டோ அந்த பையன் முதல்ல ரொம்ப திமிரு பிடிச்சனாவும் பணக்கார ஆட்டிடியூடும் காட்டிட்டு இருந்தான். முதல்ல சமாளிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன், எப்படியோ சமாளிச்சிட்டேன்பா. ஆனா ஒன்ஸ் நல்லா அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா அவன் அப்படி இல்ல, இப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமேன்பா. சாரடா சரிப்பா, மிட்சுக்கு நீ எப்பவும் போலதான் இருக்கீன்பா. கொனஹம்ருவை மீட் பண்ண போவாங்க. ஸ்க்ரோல்லாம் தெரிச்சு போய் கிடக்கும். இதை கிளீன் பண்றதுக்கு எங்களை கூப்பிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்கவும் நான் கையில வச்சிருக்கல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையான்னு கேட்பான் கொனஹம்ரு. பொருட்டோ தெரியும் எப்பவும் போல மிஷன் தானு கேட்பான். கொனஹம்ரு எப்பவும் செய்யற சாதாரண மிஷன் போல கிடையாது, இது பி ரேங்க்ன்பா. பொருட்டோ செம ஹாப்பி ஆகி பிக் ப்ரோ ஐ லவ் யூன்ல சொல்லுவான். கொனஹம்ரு கடுப்பாமா சென்சேன்னு கூப்பிடுறான்னு. சாரடா நம்மளோட மொத்த எபிலிட்டிஸையும் காட்டுறக்கான மிஷன் கிடைச்சிருக்குன்பா. மிட்சுகி குறிப்பா எதுக்கு நம்ம டீமை சூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்பான். சாரடா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான பி ரேங்க் மாதிரியான மிஷன்ஸ்லாம் ஜுனியர்ஸ்க்கு தானே கொடுப்பாங்க, எங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பா. கொனஹம்ரு எப்பவும் அப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை பார்த்துட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கங்கும் போது டீம் 7 கொண்டாடும். கொனஹம்ரு செலிப்ரேட் பண்ணி கார்ட் டவுன் பண்ணாதீங்கன்பா. ஏன் நான் ரீசன் சொல்ல வரப்ப மிட்சுகி பி ரேங்க் மிஷன் ரொம்ப ஆபத்தானது இல்லையான்னு கேட்பான். கொனஹம்ரு அதேதான், பிங்கோ புக்ல இருக்கவங்க கூட வருவான், சண்டை போட்டு தான் ஆகணும் பாரு. பொருட்டோ இருந்தாலும் இந்த மிஷனை முடிச்சா நாங்க எவ்வளவு ஆசம்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்களான்னு கேட்பான். சாரடா ஹொக்காகே ஆகணும்னு இலக்கு வச்சிருக்கவங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டான மிஷன் பா. கொனஹம்ரு எப்பவும் உங்க மேல அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா கிரிட்டிசிசம் ஜாஸ்தியா வரும், இதுக்கு சம்மதிக்கிறீங்களான்னு கேட்பான். பொருட்டோ கண்டிப்பா நம்ம டீம் 7 இல்லையான்னு கேட்பான். சாரடா செஞ்சு முடிக்கலான்பா. மிட்சுகி நானும் எக்ஸைட்டடா இருக்குன்பா. கொனஹம்ரு அப்ப சரி இன்னைக்கு ராத்திரி கிளம்புவீங்களா, நீங்க எப்படிப்பட்டவங்கிறத காட்டுங்கன்பா. சரின்பாங்க கோரசா. ஈக்யூ லீஃப் மவுண்டன் வில்லாக்கு வருவாரு. ஏகப்பட்ட பாக்ஸஸ் இருக்கு, இது என்ன திரும்ப டென்டோ பார்த்த வேலையான்னு கேட்பான். கிராமத்துல இருக்க எல்லா எக்ஸ்கார்ட்ஸையும் கேட்டிருப்பான் இல்லையா, அந்த பாக்ஸஸ் தான் அது. முதல் வேலை இதெல்லாம் அகற்றுங்கன்ட்டு ஈக்யூ நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பான்ல, நான் பையன் மேல அதிக கவனம் வைக்கல, கொஞ்சம் கெட்டு போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்லியிருப்பான்ல. நருட்டோ பசங்கனால எப்படிதானு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு எல்லாத்தையுமே அகற்ற சொல்லியிருப்பான் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு டென்டோ கிட்ட நானே போய் பேசிக்கிறேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹாட் ஸ்பிரிங் போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் பாரு. யமாவோக்கா வேஷத்துல இருக்க ஷோஜோஜி டென்டோ தனியா கூட்டிட்டு போறப்ப டென்டோ நம்ம போற வழி சரிதானான்னு கேட்பான். இந்த பக்கம் தான் சமாளிக்கும் போது டென்டோ சீக்கிரம் சொல்லு, தப்பிச்சு போயிட போறான்பா. டென்டோவை பின்னால இருந்து ஒருத்தன் தாக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க போல பாஸ்ன்பா. ஈக்யூ பையன் வந்ததுக்கு அப்புறமா போலான்னு சந்தோஷமா காத்துட்டு இருக்கப்ப டென்டோவை காணுங்கிற செய்தி வரும். யமாவோக்காவும் இல்ல அவர் தான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாருங்கும் போது இல்ல யங் மாஸ்டர் காலையில ஷுரிகன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு பார்த்தா காணும்னு சொல்லவும் அப்ப யமாவோக்கா எங்க இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு போய் என் பையனை கண்டுபிடிங்கன்னு பாரு. அவர் கிளம்பவும் டென்டோன்ட்டு வருத்தப்படுவாரு ஈக்யூ. இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. பி ரேங்க் மிஷன் கிடைச்ச சந்தோஷத்துல இருப்பான். நீ நினைச்சது கிடைச்சிருச்சேன்பா மிட்சுகி. பொருட்டோ இதை மட்டும் சரியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த எஸ் ரேங்க் மிஷன் கொடுப்பாங்களேன்பா. இப்பதான் பொருட்டோ அவனோட ஜாக்கெட்ல ஒன்னு இருக்கிறத நோட் பண்ணிட்டு கையில் எடுப்பான். பார்த்தா அவன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா சூப்பர் ரேர் கார்டு, அது
இவன் பாக்கெட்ல இருக்கும். மிட்ஸ்கி அதை பத்தி கேட்கவும் சொல்லுவான். கண்டிப்பா இந்த வேலையை டென்டோ தான் பாத்துருப்பான்னு யோசிப்பான். போருட்டோ கையில கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு அவனா வச்சு விட்டுருக்கான் போல. பொடியன் எப்படிலாம் யோசிச்சிருக்கான் பாருன்னு யோசிப்பான். சில மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு மிட்ஸ்கி போருட்டோன்னு கூப்பிடவும், போருட்டோ இது எனக்கு வேணும் தான், அதை ஏத்துக்க முடியாதுன்ட்டு, பாரு நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதை நான் தனியா போய் பாத்துக்கிறேன், சந்திக்க வேண்டிய இடத்துக்கு லேட்டா மட்டும் வந்துடாதுன்னு கிளம்பிடுவான். மிட்ஸ்கி சரின்பான். போருட்டோ லீஃப் மவுண்டன் வில்லாக்கு வந்திருப்பான். ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஒளிஞ்சுப்பான். டென்டோ திருட்டுத்தனமா தானே போருட்டோவோட பாக்கெட்ல இந்த கார்டை வச்சிருப்பான். ஒரு ஷினோபி கிட்ட இந்த வேலை பார்த்திருக்கானேன்ட்டு அவனுக்கே தெரியாம அவன் பால்கனியில வச்சுட்டு போயிடும் ஒரு நிஞ்சா போலன்ட்டு. ஆமா எந்த ரூம் அவனோடதுன்னு பாப்பான். யார் இதுக்கு பின்னாலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கத்தவும், போருட்டோ நான் மாட்டிக்கிட்டேன் போல, ஃப்ரெண்ட் டோர் வழியாவே வந்திருக்கலாம்னு யோசிப்பான். பயந்துட்டு ஒளிஞ்சு ஈக்யூ டென்டோவை எவ்வளவு தைரியம் தான் கடத்தி இருப்பாங்க, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு கத்துவாரு. போருட்டோ கடத்தப்பட்டுட்டானான்னு யோசிப்பான். ஈக்யூ கூட இருக்கவரு இதை நம்ம பப்ளிக் பண்ணா டென்டோவை கொன்றுவன்னு மிரட்டுறாங்கன்பா. பாடி கார்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்பாரு ஈக்யூ. யாருமே டென்டோ ஹோட்டலை விட்டு போனதை பாக்கலின் பாரு அவரு. ஈக்யூ கடுப்பாவாரு. அந்த பர்சன் முஜினா கேங்க சேர்ந்தவங்க தான் அதை பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஈக்யூ அந்த திருட்டு கூட்டமா, அவங்களோட டிமாண்ட்ஸ் தான் என்னன்னு கேட்பாரு. காட் 500 மில்லியன் கேஷா கேட்டிருக்காங்க கூடவேங்கும் போது ஈக்யூ என்ன வேணுமான்னு கத்துவாரு. காட் ஹொசுகி கேசல்ல இருக்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்பா. ஈக்யூ லேண்ட் ஆஃப் ஃபயரால மட்டும் எப்படி தனிச்சே அந்த வேலையை பார்க்க முடியும், கூடவே அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஹிடன் கிராஸை சேர்ந்தவங்களாச்சுன்னு கத்துவாரு. காட் ஆல்ரெடி அந்த முஜினா கேங்கையும் அவங்க தலைவன் ஷோஜோஜியையும் லீஃப் ஷினோபிஸ் தானே இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்துக்கிறாங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு கியூ வேணாம், ஏன்னா லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தானே வந்து டென்டோ தூக்கிட்டு போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க போலன்பா. காடானா எப்படின்னு கேட்பாரு. ஈக்யூ கண்டிப்பா லீஃப் ஷினோபிஸ் கடையிலே ஒரு ஸ்பை இருக்கணும், இல்லனா என்னோட வேலையாட்கள்லயே ஒருத்தர் இருந்திருக்கணும் பாரு. காட் வாய்ப்பு இல்லைன்னு ஷாக் ஆவாரு. ஈக்யூ முஜினா கேங் எதுக்காக இந்த டைம்ல இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும்னு கேட்பாரு. காட் நம்ம செய்ய போற விஷயங்களை பத்தி முஜினா கேங்குக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்னு கேட்பாரு. ஈக்யூ தப்பா ஒரு முடிவு எடுத்தா அது டென்டோவோட உயிரை தான் பாதிக்கும், சீக்கிரமா யாமாவோக்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு ஸ்பை யாருங்கிறத தேடுங்க, எக்கானத்தை கொண்டு லீஃப் ஷினோபிஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பாரு. காட் சரின்பா. ஈக்யூ டிராப் லொகேஷனை பத்தி கேட்பாரு. வாட்ச் பார்த்துட்டு காட் 1 மணி நேரத்துல .C66 ஆனா சாருன்னு சொல்ல வரப்ப ஈக்யூ டைம் போதுமான அளவுக்கு இல்ல, எப்படியாவது கேஷ்க்கு தேவையான விஷயங்களை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆனா பிரிசனர்ஸ்ல ஒருத்தரம் கூட ரிலீஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஈடா வேற ஏதாவது காம்பன்சேஷன் பத்தி பேசிக்கலாம் பாரு. காட் முஜினா கேங் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும், இவங்க பேச்சுவார்த்தைக்குள்ள ஒத்து வர ஆட்களான்னு கேட்பான். ஈக்யூ செஞ்சுதான் பார்த்தாகணும், அதான் ஒரே வழி, நான் ஈக்யூ மடக்கோ ஃபியூடல் லார்ட், ஆனா அதுக்கெல்லாம் முன்னால நான் டென்டோவோட அப்பான் பாரு. போருட்டோ சமரேஜோட கிளம்பிடுவான். இதை பண்ணவன சும்மாவே விட மாட்டேன், டென்டோவை கண்டுபிடிச்சாகணும்ட்டு. டென்டோ சேஃபா இருக்கணும்னு ஈக்யூ வேண்டிக்குவாரு. இதுக்கப்புறம் சாரடாவை வீட்டுல காட்டுவாங்க. குணை த்ரோவிங்க பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல பண்ணிட்டு பி ரேங்க் இல்லனா எது வந்தாலும் சமாளிப்பன்பா. போருட்டோ இங்க வந்துட்டு சாரடா இருக்கியான்பா. ரூம்குள்ள இருக்காளான்னு எட்டிலாம் பாத்துருக்க மாட்டான், திரும்பி நின்று இருப்பான். ஜஸ்ட் வாய்ஸ் கொடுத்து தான் நோட்டிஃபை பண்ணிருப்பான். ஆக்சுவலி ஜென்டில்மேன் சொல்றாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் தான். சாரடா போருட்டோங்கவும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசி ஆகணும்பா. போருட்டோ சாரடா என்னன்னு கேட்கவும் போருட்டோ அந்த புது மிஷின் அதுக்கு வர முடியாதுன்பா. சாரடா யோசிச்சுட்டு பி ரேங்க் மிஷினை விட ரொம்ப முக்கியமான வேலையான்னு கேட்பா. போருட்டோ ஆமான்பா. சாரடா என்ன அதை பத்தி உன்னால சொல்ல முடியாதான்னு கேட்பா. போருட்டோ ஆமாங்கவும் மிட்ஸ்கியும் நானும் இதை பாத்துக்கிறோன்பா. சாரடா போய் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்பா. போருட்டோ சாரடாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். போருட்டோ லீஃப்ல யார்கிட்டயும் சொல்லாததுக்கு ரீசன்ஸ் ஸ்பை இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் தனியாவே பாத்துக்கலாம்னு ஓடுவான். முஜினா கேங் டென்டோவை நகையோஷி மேனுஃபேக்சரிங்ல தான் பிடிச்சி வச்சிருப்பானுங்க. டென்டோ மூஞ்சியை கட்டி போட்டுருக்க சாக்கு எடுக்கவும் யமாவோக்கா வேஷத்துல இருக்க ஷோஜோஜி எங்களாட இது நல்லா இருக்கான்னு கேட்பான். டென்டோ சீக்கிரம் வந்து கட்ட அவுத்து விடுவா. யமாவோக்கா கிக் பண்ணுவான். டென்டோ எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்பான். ஷோஜோஜி இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்க, நான் என்ன இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலன்ட்டு ஷோஜோஜி அவனோட ட்ரூ ஃபார்முக்கு மாறுவான். டென்டோ ரொம்பவுமே பயப்படுவான் அதை பார்த்துட்டு. யமாவோக்கான்னு நடிக்கிட்டே சொல்றப்ப ஷோஜோஜி யமாவோக்காவா அவன் எப்போ செத்துட்டான்பா. டென்டோ செத்துட்டாரான்னு கேட்பான். ஷோஜோஜி அதை சரியா சொல்லணும்னா நான் அவனை மொத்தமா முழுங்கிட்டேன்பா. டென்டோ பயந்து நடுங்குவான். ஷோஜோஜி இதுக்கு பேர் காப்ஸ் க்ளோன் ஜுட்சு, பாதிக்கப்பட்டவங்களோட அப்பியரன்ஸ் மெமரிஸ் அப்புறம் எபிலிட்டிஸ் எடுத்துப்பேன், அவங்க வாழ்க்கையோட சேர்த்துன்பான். டென்டோ யாருதான் நீன்னு கேட்கவும் என் பேரு ஷோஜோஜி, ஷினோபிஸ்னா பிடிக்கும் ஆர்டர் இல்ல அவங்கள ஒருத்தன்பான். டென்டோ பெருசா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நீ நிஞ்சாவான்னு கேட்பான். எக்ஸ்கார்ட்ஸ்ல இருக்கவங்க மட்டும் நிஞ்சா கிடையாது தம்பி, அந்த நாய் உரோச்சி மாருல இதுல இருப்பான் தானன்ட்டு ஒரு மை கிரீப்பி லுக்கோட பக்கத்தால வருவான். டென்டோ பயப்படுவான். ஷோஜோஜி ரொம்பலாம் பயப்படாத, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் டீலே, சில கிரேசியான டிமாண்ட்ஸ் உங்க அப்பா கிட்ட வச்சிருக்கோம், அதுல சில பல ஆட்டங்கள் இருக்கு, அவர் கொடுக்க போற விஷயத்துக்கு ரிவார்டு எது தெரியுமா, நீதான்பா. டென்டோ ரொம்ப பயப்படுவான். முஜினா கேங்ல ஒரு மெம்பர் கண்டுபிடிச்சிருப்பான் போருட்டோ. இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் ரிப்போர்ட் பண்ணுவான். லீஃப் ஷினோபிஸ் யாராவது தேடி வந்தாங்கன்னா நோட்டிஃபை பண்ணுன்னு ஆப்போசிட் பர்சன் சொல்லவும் புரிஞ்சுதுன்பான். போருட்டோ கழுத்துல குணாய் வச்சு பிடிச்சிருப்பான். அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்பான். சாரடா மிட்ஸ்கி வரக்காக கேட் கிட்ட காத்திருப்பா. போருட்டோ எங்கன்னு கேட்பான் மிட்ஸ்கி. சாரடா அந்த முட்டாள் இருக்கானே ஏதோ பி ரேங்கை விட முக்கியமான வேலைன்ட்டு கிளம்பிட்டான்பா. மிட்ஸ்கி அப்படி என்ன வேலைக்குன்னு கேட்பான். சாரடா அவன் என்ன எதுன்னு சொல்ல, ஆனா வேற ஏதோ பெருசா இருக்குன்பா. மிட்ஸ்கி நம்ம இப்ப என்ன பண்றது, பி ரேங்க் மிஷின்ல இருந்து இப்ப வெளியவும் வர முடியாதுன்பா. அதுக்கப்புறம் டென்டோவை காட்டுவாங்க. ஊர்ந்தே வெளியே தப்பிச்சு போயிடலாம் ட்ரை பண்ணுவான். ஷோஜோஜி டென்டோவோட வயித்துல காலை வச்சுட்டு ஏன்டா ஷுரிக்கன் ட்ரைனிங் கத்துக்கிட்டா எல்லாம் பெரிய ஷினோபியா, வேலைக்கு ஆகாதவனோட்ட நடிக்க தான் முடியும்பான். டென்டோ நான் பயிற்சி பண்ணன்பான். ஷோஜோஜி அதெல்லாம் ட்ரைனிங்காடா, உன்ன மாதிரி ஒருத்தன்ல எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாதவனுங்களா தான் இருப்பானுங்கன்பான். ஆனா ஃபியூடல் லார்ட்ஸா இருக்கவங்க மணி அண்ட் பவரை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்பான். டென்டோ உங்களுக்கு பணம் தான் மேட்டர்னா என் அப்பா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு, கூடவே நான் இந்த அல்டிமேட் பிளாக் கார்டு கொடுக்குறேன், இதை வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலான்பா. காடை நீட்டி இதை வச்சுக்கிட்டு என்ன விட்டுருங்கன்னு கேட்கும் போது ஷோஜோஜி வாங்கிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவான் டென்டோ. ஷோஜோஜி அதை கடிச்சு துப்பிட்டு என்ன ரொம்ப கடுப்பேற்ற பொடியான சட்டையை பிடிச்சு தூக்குவான். உனக்கு எக்ஸ்கார்ட்ஸ்ல வரக்கு ஒருத்தியான ஷினோபியா இருக்கணும் தானே ஆசை, அதெல்லாம் உன்னால ஆக முடியாது, உன் அப்பா காசை வச்சுட்டு நீ விளையாடுற வரைக்கும், நீ எல்லாம் எதுக்கு தெரியுமா லாய்க்கு, ஃபியூடல் லார்ட் கிட்ட உன்னை வச்சு பேரம் பேச
பேசுறதுக்கு மட்டும்தான் அவ. ஆனா அப்படியே என்ன பாரு, என்கிட்ட ஃபர்பிடன் ஜுட்சு இருக்கு. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்னால முழுங்கிக்க முடியும். அது மூலமா எல்லாத்தையும் என்னோட அடிமைகளாக்கி இந்த மொத்த உலகத்தையும் ஆளுவன்பா. டென்டோ எதை பத்தி பேசுறேன்னு கேட்பான். ஷோஜோஜி, ஃபர்ஸ்ட் நான் உன்ன முழுங்கி நீ அவன். இன்னத்துக்கு நான் வச்ச டிமாண்ட்ஸ்க்கு லேண்ட் ஆஃப் ஃபயரே ஆடி போயிருக்கும். அதுக்கப்புறம் நீயா நான் ஃபியூடல் லார்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் எல்லாமே ரிசால்வ் ஆயிட்ட போல நான் நடிப்பேன். இதுக்கப்புறமா அப்பா பையனு 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் ஃபியூடல் லார்ட முழுங்குவேன். அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஃபயரோட மொத்த பவரையும் ஆட்சியால எடுத்துக்குவேன். அப்புறம் பாரு, இந்த இடம் ரொம்ப நல்ல இடமா மாறும். வெறும் கெட்ட மனுஷங்க மட்டும் ஈஸியா வாழ்ற போலன்பான். இதெல்லாம் கேட்டுட்டு டென்டோ நடுங்குவான். ஷோஜோஜி அவனை கீழே போடவான். அவன் பாக்கெட்ல இந்த 7th ஹோகாகே கார்டு அப்புறம் அந்த லக்கி சாம் ஷுரிக்கனும் விழுகும். ஷோஜோஜி, நீ எக்ஸ்கார்ட்ஸ்ல வர அளவுக்கு தகுதியான ஆளெல்லாம் வர முடியாது. ஜஸ்ட் உன்னை வச்சு பேரம் பேசிக்கலாம். இப்படி உன் கனவு நனவாயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சிட்டே கிளம்பிடுவானுங்க. டென்டோ கண் கலங்கும் போது தான் முன்னால பாப்பான். நருட்டோ கொடுத்த 7th ஹோகாகே கார்டு அப்புறம் லக்கி சாம் ஷுரிக்கன் இருக்கிறத பாப்பான். பொருட்டோ சொல்லியிருப்பான்ல, நான் இன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் ஹோகாகேக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா இருப்பேன்னு. டென்டோ அதை யோசிச்சுட்டு டிட்டர்மைன் ஆவான். ஷோஜோஜி அவன் ஆள் கிட்ட ஃபியூடல் லார்ட் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சான்னு கேட்பான். அந்த பர்சன் இல்லைங்க ஷோஜோஜி, அவனுக்கு அவன் பையன் மேல அக்கறை இல்ல போல என்பான். டென்டோ ஷுரிக்கன் வச்சு கால்ல இருக்க கட்டா ஊத்துட்டு, இங்க பாரு என்ன குறைச்சு மதிப்பிடாதேன்னு கத்துவான். ஷோஜோஜி, அந்த பொம்மையை வச்சுட்டு நீ என்ன விளையாட்டு விளையாட போறேன்னு தான் ஆர்வமா இருக்கு. ஆனா உன்னை கை மாத்திரக்கு முன்னால வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அது எனக்கு தாண்டா தலைவலின்பான். டென்டோ, நீ எல்லாம் ஷினோபி கிடையாது. உன்ன போல இருக்க குப்பையெல்லாம் ஷினோபின்னு சொல்லிக்க மாட்டாங்க. நீ எல்லாம் எக்ஸ்கார்ட்ஸ்ல வரவே முடியாதுடான்பான். ஷோஜோஜி என்ன சொன்னேன்ட்டு பாப்பான். டென்டோ, நான் வேணா ரியல் ஷினோபிஸ் போல ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு பேரம் பேசுற பொருளா இருக்க மாட்டேன்ட்டு ஷுரிக்கனை தான் கழுத்து பக்கம் திருப்பி அட்லீஸ்ட் நான் என் அப்பாவுக்கு உதவிகரமா இருக்கேன்ட்டு சூசைட் பண்ணிக்க போவான். ஷோஜோஜி செம ஸ்பீடா வந்து தடுத்திருப்பான். அட பொடிப்பையில என்ன வேலையை பாக்குறதா இந்த உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சேன்பான். நான் என் அப்பாவுக்கு தொல்லையா இருக்க கூடாதுன்னு விரும்புறேன்பான் டென்டோ. ஷோஜோஜி, டேய் உன்னோட லைஃப் அப்படியே வேஸ்டா போட்டுன்னு விட முடியாது. நான் என்னோட காப்ஸ்க்ளோன் ஜுட்சுக்காக உன்னோட அந்த குட்டி முளையை சாப்பிட்டு உன் முகத்தை உன்னோட மெமரிஸ் எடுத்துக்கிறேன்ட்டு வாயை பயங்கரமா பொளந்து டென்டோவோட பாதி தலையை முழுங்குவான். சுத்தி எச்சில் வரப்ப டென்டோ பயந்து அலறுவான். ஷோஜோஜியை யாரோ தாக்கியிருப்பாங்க. பின்னால ரொம்ப தூரம் போவான். பார்த்தா டென்டோக்கு முன்னால பொருட்டோ வந்து நிப்பான். பொருட்டோ, டென்டோ உங்ககிட்ட அதீத தைரியம் இருக்குன்பான். டென்டோ பொருட்டோன்ட்டு சந்தோஷப்படுவான். ஷோஜோஜியோட வாயில பிளட் வரும், துப்புவான். பொருட்டோ, இதை எங்கிட்ட விட்டுரு, ஏன்னா இது ஷினோபியோட வேலைன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ அண்ட் டென்டோங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.